சினிமா ஃபோக்கஸ் நேர்களுக்கு வணக்கம். ஹாலிவுட்டில் தயாராகி வரும் ரஜினி, கமல், அஜித், சிம்பு ஆகியோரின் தற்போதைய படங்கள் குறித்த புதிய அப்டேட்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஷங்கர் இயக்கத்தில் கமல் நடித்துள்ள இந்தியன் 2 படத்தின் இசை விழா நேற்று சென்னையில் நடைபெற்றது. அப்போது இப்படத்தின் கதை இதுதான் என்று ஓபனாக பேசினார் இயக்குனர் ஷங்கர். அதாவது 1996ஆம் ஆண்டு ஷங்கர் இயக்கத்தில் கமல் நடித்த படம் இந்தியன். இந்த படம் சூப்பர் ஹிட் அடித்த நிலையில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு தற்போது அவர்கள் மீண்டும் இந்தியன் 2 படத்தில் இணைந்துள்ளார்கள். இதையடுத்து இந்தியன் 3 படமும் வெளியாக உள்ளது. மேலும் சென்னையில் இந்தியன் 2 படத்தின் இசை வெளியீட்டு விழா நடைபெற்றது. இப்படத்துக்கு அனிருத் மிக சிறப்பான இசையை கொடுத்திருப்பதாக கூறிய இயக்குனர் ஷங்கர், இந்த படத்தில் கமல்ஹாசன் சேனாபதி என்ற ஒரே ஒரு கேரக்டரில் மட்டுமே நடித்துள்ளார். அவர் வரும் ஒவ்வொரு காட்சிகளும் தெறிக்க விடுவார். அந்த அளவுக்கு இந்த படத்தில் இந்தியன் தாத்தா கமல்ஹாசனை மிக வித்தியாசமாக பரிமாணத்தில் பார்க்க போகிறீர்கள். குறிப்பாக மீண்டும் திரும்பி வரும் இந்தியன் தாத்தா இன்றைய பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்கிறார் என்பதே இப்படத்தின் கதைக்களமாகும். அதோடு இது நவீன யுகம். இந்த டிஜிட்டல் உலகத்தில் எப்படியெல்லாம் தவறுகள் நடக்கிறது என்பதை ஃபாலோ பண்ணி குற்றவாளிகளை தனது பாணியில் எப்படி சூறையாடுகிறார் என்பதே இந்தியன் 2 படத்தின் கதைக்களமாகும். மேலும் விக்ரம் படம் தனக்கு ஒரு கம்பேக் படமாக இருந்த நிலையில் இந்த படம் அதைவிட ஒரு பிரம்மாண்ட படமாக அமைந்து தன்னை அடுத்த லெவலுக்கு எடுத்து செல்லும் என்றும் கமல்ஹாசன் எதிர்பார்க்கிறார். இந்த படத்தின் இசை விழாவுக்கு நேற்று கமல்ஹாசன் வந்திருந்த போது அவரது ரசிகர்கள் பெரும் திரளாக கூடி அமோகமான வரவேற்பு கொடுத்தார்கள். அதோடு இந்தியன் படத்தில் அப்பா மகன் என 2 கெட்டப்களில் நடித்திருந்த கமல்ஹாசன் தனது மகனை தவறு செய்தாலும் விடமாட்டேன் என்று வரிந்து கட்டும் வேடத்தில் நடித்திருந்தார். அதன் காரணமாகவே இந்தியன் படம் அப்போது பல விருதுகளை பெற்றது. அதனால் இந்தியன் 2 படமும் கமலுக்கு பல விருதுகளை அள்ளி கொடுக்கும் என்று படக்குழு எதிர்பார்க்கிறது. என்ன நடக்கப் போகிறதோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இமயமலையிலேயே டேரா போட்ட ரஜினி, என்ன காரணம் தெரியுமா? கடந்த காலங்களில் தான் ஒரு படத்தில் நடித்து முடித்ததும் இமயமலைக்கு சென்று வருவதை வாடிக்கையாக வைத்திருந்தார் ரஜினிகாந்த். ஆனால் சமீப காலமாக அதை குறைத்திருந்தார். இந்த நிலையில் தற்போது வேட்டையன் படத்தில் நடித்து முடித்ததும் அபுதாபிக்கு சென்ற ரஜினிகாந்த் அங்கு பிரதமர் மோடி திறந்து வைத்த நாராயணசுவாமி கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்தார். அதையடுத்து திரும்பியவர் லோகேஷ் கனகராஜ் இயக்கும் கூலி படத்தில் நடிப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது சில ஆண்டு இடைவெளிக்கு பிறகு மீண்டும் இமயமலைக்கு பறந்துவிட்டார் ரஜினி. அங்குள்ள கேதார்நாத், பத்ரிநாத், பாபா குகைக்கு சென்று சாமி தரிசனம் செய்து வரும் ரஜினி அது குறித்த வீடியோக்கள், புகைப்படங்களையும் வெளியிட்டு வருகிறார். அதோடு அவர் உடனடியாக சென்னை திரும்ப போவதில்லையா. குறிப்பாக மக்களவைத் தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகுதான் இமயமலையிலிருந்து கீழே இறங்குவார் என்று கூறப்படுகிறது. மேலும் ரஜினி இமயமலைக்கு புறப்பட்டு செல்லும் போது மக்களவைத் தேர்தலில் மோடி வெற்றி பெறுவாரா என்று மீடியாக்கள் கேட்ட கேள்விக்கு அரசியல் குறித்த கேள்விகளை வேண்டாம் என்று அதற்கு பதிலளிக்காமல் சென்றார் ரஜினி. ஆனால் அதையடுத்து அங்கிருந்தபடியே காவி துணியை போர்த்தி கொண்டு தான் எடுத்த புகைப்படங்களை வெளியிட்டிருந்தார். அதை பார்த்து மோடிதான் இந்த தேர்தலில் வெற்றி பெறுவார் என்பதைத்தான் எங்கள் தலைவர் இப்படி சொல்கிறார் என்று ரஜினி ரசிகர்கள் சோசியல் மீடியாவில் கருத்து பதிவிட்டு வந்தார்கள். அந்த வகையில் பிரதமர் மோடி கன்னியாகுமரியில் காவி உடையை அணிந்து 3 நாட்கள் ஆழ்ந்த தியானத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில் ரஜினியோ இமயமலையில் காவி துணியை போர்த்தியபடி தீவிர தரிசனத்தில் ஈடுபட்டுள்ளார். அதோடு தற்போது கூலி படத்தின் ஆரம்பகட்ட பணிகளை தொடங்கிவிட்ட இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் ரஜினி சென்னை திரும்பியதும் உடனடியாக படப்பிடிப்பை தொடங்க இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. மீண்டும் 3 வேடங்களில் நடிக்கும் அஜித்குமார். ஏற்கனவே வரலாறு என்ற படத்தில் 3 வேடங்களில் நடித்த அஜித்குமார் அதையடுத்து பல படங்களில் 2 வேடங்களில் நடித்திருந்தார். இந்நிலையில் தற்போது ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் நடிக்கும் குட் பேட் அக்லி என்ற படத்தில் மீண்டும் அவர் 3 வேடங்களில் நடிக்கிறார். மகிழ் திருமேனி இயக்கத்தில் அஜித்குமார் நடித்து வந்த விடாமுயற்சி படப்பிடிப்பை தயாரித்த லைகா நிறுவனம் அப்படத்தை கிடப்பில் போட்டு வைத்திருப்பதால் உடனடியாக ஆதிக் ரவிச்சந்திரன் இடத்தில் கால்ஷீட் கொடுத்து இப்படத்தில் நடிக்க தொடங்கியிருக்கும் அஜித்குமார் தற்போது ஹைதராபாத்தில் முகாமிட்டுள்ளார். அதோடு இந்த படத்தில் 3 வேடங்களில் ஒரு வேடத்தில் தனது கெட்டப்பை பெரிய அளவில் மாற்றம் செய்யும் அஜித்குமார் மற்ற 2 வேடங்களும் வழக்கமான கெட்டப்பில் தான் நடிக்கிறார் என்றாலும் தனது பாடி லாங்குவேஜில் சில மாற்றங்களை செய்து நடிக்கப் போகிறார். அதனால் நீண்ட இடைவெளிக்கு பிறகு அஜித்தின் இந்த படம் அவரது ரசிகர்களுக்கு ஒரு புதிய விருந்தாக அமைய போகிறது. அதோடு அஜித்குமாரை பொறுத்தவரை தன்னுடைய படப்பிடிப்பு நடைபெறும் பகுதிகளில் மற்ற நடிகர்கள் நடித்து கொண்டிருப்பதை கேள்விப்பட்டால் உடனே அவர்களை தேடிச் சென்று நலம் விசாரிப்பார். அப்படித்தான் ஹைதராபாத்தில் உள்ள
ராமோஜி ராவ் பிலிம் சிட்டியில் குட் பேட் அக்லி படப்பிடிப்பு நடைபெற்று வந்தபோது சிரஞ்சீவியின் விஸ்வாம்பரா படப்பிடிப்பு நடைபெற்று வருவதை கேள்விப்பட்ட அஜித்குமார் அவரை நேரில் சந்தித்து நலம் விசாரித்தவர் 1 மணி நேரம் அவரிடத்தில் உரையாடிவிட்டு திரும்பியிருக்கிறார். அந்த வகையில் 31 வருடங்களுக்கு பிறகு சிரஞ்சீவியை தற்போது சந்தித்துள்ளார் அஜித். அதோடு அஜித்குமார் தமிழில் நடித்த வேதாளம் படத்தில் தெலுங்கு ரீமேக்கில் சிரஞ்சீவி தான் நடித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் பைக் பிரியரான அஜித்குமார் அடிக்கடி வெளிநாடுகளுக்கு தனது நண்பர்களுடன் பைக் டூர் செல்வதை வாடிக்கையாக வைத்திருப்பவர். தற்போது ஹைதராபாத்தில் படப்பிடிப்பு நடைபெற்று வரும் நாட்களில் மாலை 6 மணிக்கு படப்பிடிப்பு முடிவடைந்ததும் தனது பைக்கை எடுத்துக்கொண்டு தன்னுடைய ஹைதராபாத் நண்பர்களை சந்திப்பதற்கு சென்று விடுகிறார். அஜித்குமார் கைத்தட்டினாலே அவர் செல்லும் இடத்தில் காரில் கொண்டு விடுவதற்கு படக்குழு தயாராக இருக்கும்போது அவரோ தனக்கு எந்த செக்யூரிட்டியும் வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டு தான் மட்டுமே பைக்கில் ஹைதராபாத் சாலைகளில் வலம் வந்து கொண்டிருக்கிறார். இப்படி அஜித்குமார் அங்குள்ள சாலைகளில் பைக்கில் கெத்து காட்டும் வீடியோக்களும் சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது. சிம்புக்காக தக்லைஃப் படத்தின் ஸ்கிரிப்டையே மாற்றிய மணிரத்னம். பொன்னியின் செல்வன் படத்தை அடுத்து கமல்ஹாசன் நடிப்பில் தக்லைஃப் என்ற படத்தை இயக்கி வருகிறார் மணிரத்னம். ஆரம்பத்தில் இந்த படத்தில் கமல்ஹாசனுடன் ஜெயம் ரவி, துல்கர் சல்மான் ஆகியோர் நடிப்பதாக இருந்தது. ஆனால் திடீரென்று கமல்ஹாசன் தேர்தல் பிரச்சாரத்தில் இறங்கிவிட்டதால் கால்ஷீட் பிரச்சனை ஏற்பட்டு இருவரும் இப்படத்தில் இருந்து வெளியேறிவிட்டார்கள். இதன் காரணமாக கமல்ஹாசனின் ராஜ்கமல் பிலிம்ஸ் தயாரிக்கும் படத்தில் நடிப்பதற்கு தயாராகி கொண்டு வந்த சிம்பு திடீரென்று தக்லைஃப் படத்திற்குள் கொண்டு வரப்பட்டார். அதோடு சிம்பு வருகிறார் என்றால் அவருக்கும் கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று தற்போது தக்லைஃப் படத்தின் மொத்த ஸ்கிரிப்டையும் மாற்றிவிட்டார் மணிரத்னம். அதாவது கமல்ஹாசனுக்கு இணையாக அவருக்கு இந்த படத்தில் கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதோடு கமலை பொறுத்தவரை விக்ரம் படம் வெற்றி பெற்றது தனக்காக மட்டுமல்ல, தன்னுடன் அப்படத்தில் நடித்த விஜய் சேதுபதி, ஃபகத் ஃபாசில் ஆகியோருக்காகவும் தான் என்று வெற்றியின் ரகசியத்தை புரிந்து கொண்டார். அதன் காரணமாகவே இப்போது இளவட்ட ஹீரோக்கள் தனது படங்களில் இருந்தால்தான் இளவட்ட ரசிகர்கள் தியேட்டர்களுக்கு வருவார்கள் என்பதனால் எனக்கு இணையான சிம்புவுக்கும் கதையில் முக்கியத்துவம் கொடுங்கள் என்று மணிரத்னத்திடத்தில் கமல்ஹாசன் கூறினாராம். அதனால் தற்போது கமலுக்கு இணையான ரோலில் இப்படத்தில் நடித்து வரும் சிம்பு ஒரு பாடலில் கமல்ஹாசனுடன் போட்டி போட்டு நடனமாட போகிறார். அதற்காக AR ரஹ்மான் தற்போது ஒரு அதிரடியான குத்துப்பாடலை கம்போஸ் செய்து வருகிறார். குறிப்பாக மணிரத்னின் படங்களில் குத்துப்பாடல்கள் இடம்பெறாது என்றாலும் கமர்ஷியல் மற்றும் சிம்புவின் ரசிகர்களை கருத்தில் கொண்டு இந்த குத்துப்பாட்டை படத்தில் இணைத்துள்ளார்களாம். ஆக காலத்தின் மாற்றத்தை உணர்ந்து மணிரத்னமும் குத்துப்பாட்டுக்கு இறங்கி வந்துள்ளார். நண்பர்களே, இந்த வீடியோவில் இடம்பெற்றுள்ள சினிமா அப்டேட்டுகள் குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். நன்றி, வணக்கம்.